ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு நல்லா இருக்குதுங்க. சும்மா சொல்லி அடிக்க போகிறீங்க, கில்லி மாதிரி சொல்லி அடிக்க போகிறீங்க. எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. இந்த 7 சனியில் இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் குரு பார்வையில் வராரு. குரு 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. இப்போ சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 1, 9, 2, 7 கூடியவர்கள் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9, 12, 2, 7 குரு சுக்கிர இணைவு கடகத்தில் நல்ல நிலைமையில் இருக்குது. சுகஸ்தானத்தில் 2 சுபகரங்கள் இருக்கிறது. சுகப்படுவீர்கள். ஹவ் யூ அப்படின்னா ஃபைன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. நல்லாயிருக்கும். வீடியோ முழுமையாக கேளுங்க. சுக்கிரனும் குருவும் இணைஞ்சு 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க. ஜூலை 4 வரைக்கும் இருக்கிறாங்க. குரு இருப்பார். குரு 1 வருஷத்துக்கு இனிமேல் அங்கே 4ஆம் இடத்துல தான் இருப்பார். குரு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் சுக்கிரன் அவர் கூட சேர்ந்து ஜூலை 4 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கடுத்து 5ஆம் இடத்துக்கு போவார். நல்ல அமைப்பு தான். சரியா? 5ஆம் இடத்துல போய் இருந்துக்கிட்டு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க ராகுவை பார்ப்பார். மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் அடுத்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு தொழில் லாபம் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். தொழில், வியாபாரம், ட்ரேடிங், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முழுமையாக பாருங்கள். முக்கியமான தகவலெலாம் சொல்கிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாலும் தான் நன்றி. மேசராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஈசான மூலையில் சில காரியம் பண்ணுங்கன்னு. அதை நிறைய நேர்கள் பார்த்துருக்குறாங்க. நிறைய தகவல் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் சொல்லி அடிப்பதில் கில்லி மாதிரி இருப்பீங்க. இனி எப்படி சார் அப்படின்னா, எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஒரு மனிதனுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் குடும்ப ஒற்றுமையும் குறிக்கிற இடம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நினைவு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும். 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்காங்க. 10ஆம் இடம் கர்மம். கர்மங்கிறது நல்லாயிருக்கும். கர்மம்னா என்ன? செய்கிற காரியம். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுபோல் 10 கூடிய சனி பகவானை குரு பார்க்குறாரு. அதனால் மிக சிறப்பாக இருக்கும். சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பொருட்கள் தான். சனி பகவானாலே பழசு தான். பழைய பொருட்கள், செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க, தொழிலில் இருக்கிறவங்க, பழைய வீடு வாங்கி ரெனோவேஷன் பண்ணுறவங்க, ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்க, சட்டரிங் ஒர்க் பார்க்குறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, எம்இபி ஒர்க் பார்க்குறவங்க, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்க, பலகை ஒர்க்கு, தச்சு வேலை, செட்ரிங் ஒர்க்கு, சென்ட்ரிங் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, பழைய பேப்பர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கழிவு ஆயில், கிருஷ்ணா ஆயில், பெட்ரோல் பங்கு, பெட்ரோல் ப்ராடக்ட், கச்சா பொருட்கள், இது பண்ணுறது, பியூரிஃபிகேஷன் பண்ணுறது, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். ஆயில் ஸ்டோர், பிளாஸ்டிக் பொருட்கள், சரியா, இரும்பு பொருட்கள், இதெல்லாம் வாங்கி ரீசேல்ஸ் பண்ணுறவங்க, ரீப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ மேசராசிக்கு தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்க நல்ல சிறப்பாக இருப்பீங்க. அதுபோல் அரசாங்க சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. கார்ப்பரேஷன், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், உள்ளாட்சித்துறை, யூனியன் ஆஃபீஸு, பஞ்சாயத்து போர்டு, மக்கள் நலப்பணி, அப்புறம் தெரு குழாயி, ஸ்ட்ரீட் லைட்டு, இப்படி மக்களுக்கு அடிப்படை வசதி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் சனி பகவான் வருவார். சரியா? அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, குடிநீர் வழங்கல், ஸ்ட்ரீட் லைட்டு, பாதாள சாக்கடை, இப்படி நிறைய சொல்லிட்டோம். அது சம்மந்தப்பட்ட கடைநிலை ஊழியர்கள், அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். தனியாரும் இதில் வரும். சரியா? தனியாரில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை துப்புரவு பணியாளருக்கு நல்லாயிருக்கும். ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில், ஆஜிலெலாம் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். செவிலியர்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையில் செவிலியர்கள், நர்ஸு வேலை பார்க்குறவங்க, கம்பவுண்டர் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிக அருமையான காலமாக இருக்கும். ஸோ இப்படி நல்ல பலங்கள்லாம் மேசராசிக்கு வருதுங்க. பொறுமையாக பாருங்கள். பொதுவாக 4ஆம் பாகத்தில் சுக்கிர குரு இணை வீடு வாகனம் நல்லாயிருக்கும். தாய் வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும். தாயோட உடல்நலம் நல்லாயிருக்கும். தாயால் பெருமைப்படுவீங்க. தாய் வழி சொந்தம் நல்லாயிருக்கும். குரு அறிவு, செல்வம், ஆன்மீகத்துக்கு உள்ள கிரகம். சரியா? குரு பகவானாலே அறிவு, செல்வம். செல்வம்னா என்ன? தனம். 16 வகை பேர். அதுக்கு குரு தான் வருவார். அதுபோல் புத்திரகாரகன், தனகாரகன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ஆடம்பரம், சுகபோகம், மகிழ்ச்சி. சுக்கிரனாலே மகிழ்ச்சி தான். ஸோ உங்களுக்கு எப்படி இது சேருதுன்னா, அன்பும் ஆடம்பரமும் சேர்ந்து வரும். நல்லா எப்படின்னா, ஒரே நேரத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆன்மீக பட்டில் இருப்பீங்க, கோயில் குளத்துக்கும் போயிட்டு வருவீங்க, வீட்லேயும் கலகலப்பாக இருப்பீங்க. எங்கேனாச்சும் கோயில் குளத்துக்கு போனால் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. வண்டி காரை எடுத்துக்கிட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்லா போவீங்க. அது குறிப்பாக பெண்கள் நல்லா போவீங்க, பகட்டாக போவீங்க. பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு நல்ல நகை போட்டுக்கிட்டு நல்லா கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோட சந்தோஷத்தோடு போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக இருக்கும். ஸோ மேசராசிக்கு இந்நேரம் ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. சொத்து மற்றும் சுபயோக யோகம் நல்லாயிருக்கும். நல்ல வசதியான வீடு அமையும். வீடு கட்டுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இடம் வாங்கி போட்டிருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுங்க. பழைய வீடு இருந்தாலும் அதில் ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டில் மராமத்து பண்ணி பண்ணுறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு தேவையான பணமும் கிடைக்கும். ஆடம்பர வாழ்க்கை, நிம்மதியான சூழ்நிலை வீட்டில் இருக்கும்.
படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும். 4ஆம் இடம் உயர்கல்வியை குறிக்கும். அதனால் உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? கலை, ஏன்னா சுக்கிரன் வந்து கலைக்கு சொந்தமான கிரகம் தான். அதனால் கலை கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்போனா அது கலை கல்லூரி தான். சரியா? ஆர்ட்ஸ்னால என்ன, தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், இப்படி ஹிஸ்ட்ரி இப்படி தான் போகும். ஸோ இது சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். அது மாதிரி கோயில் ஆன்மீக பற்றாளருக்கு நல்லாயிருக்கும். கோயில் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க, இந்த சமய அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆலய திருப்பணியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, ஆலய தொடர்பு சம்மந்தப்பட்ட வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கோயில் பக்கத்தில் கடை போட்டிருக்கிறவங்க, கோயில் சன்னதி தெருவில் கடை போட்டிருக்கிறவங்க, பூக்கடை, பழக்கடை, அந்த மாதிரி பூஜை புனஸ்கார பொருட்கள் போட்டுக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல லாபம் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பத்தி தயாரிக்கிறீங்க, சூடம் தயாரிக்கிறீங்க, பூஜை புனஸ்கார பொருட்கள் தயாரிக்கிறீங்க, பூக்கடை வச்சுருக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம்லாம். சரியா நேர்களே? இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போதுங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்காதுங்க. அது வந்து சில பேர் அதான் நினைப்பாங்க, எனக்கு நல்லா இருக்குது அவருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. பிரித்து பார்க்குறதுல ஏன் அப்படி பிரித்து சொல்கிறேன்னா, சில கிரகங்களுடைய தாக்கம் வந்து சில பேருக்கு தான் சேரும், எல்லாத்துக்கும் சேராது. ஒரு பள்ளிக்கூடத்தில் மார்க் எடுக்கிற மாதிரி தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக தான் பாடம் எடுக்கிறாரு. 40 பசங்களில் ஒரு 10 பேர் தான் 100க்கு 90 மார்க் மேலே எடுப்பான், மற்றவங்களாம் கீழே தான் எடுப்பாங்க. சில பேர் ஃபெயிலாக போயிடுவாங்க. அதுக்காக அவர் நல்லா சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவர் எப்பயும் போல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. பசங்களுடைய கேதரிங் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது, அவங்களோட அப்சர்வேஷன் அவ்வளோதான் இருக்குது. அதுபோல் தான் பலன்கள் வந்து எல்லாத்துக்கும் முழுமையாக சேராது, சில பேருக்கு தான் சேரும். நிறைய பேர் இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து இந்த குரு சுக்கிரன் நினைவு எல்லாத்துக்கும் நடக்கணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். குருவுக்கு சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும். குரு சுக்கிரன் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், குரு வந்து இப்போ உங்கள் ராசியில் வந்து எங்கே இருக்கிறாரு சார் அப்படின்னா, குரு வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு, சுக்கிரன் எங்கே இருக்கணும், ரிஷபத்தில் இருக்கணும். சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் குரு இருப்பார். இது நல்ல அமைப்பு. சரியா? இது நல்ல அமைப்பு. இப்படி இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா சுக்கிரன் வந்து எங்கே இருக்கணும், ரிஷபத்தில் இருக்கணும், குரு வந்து கன்னியில் இருக்கணும், இப்படி கோணத்தில் இருக்கணும். குருவுக்கு 4ஆம் இடத்துல இருக்கணும், இல்லைனா குருவுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கணும். ஸோ இந்த 2 கிரகங்களுமே தங்களுக்குள்ள 4, 5 கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சமசப்தமாக பார்த்துக்கிட்டாலும் சில நேரம் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் முட்டல் மோதல் ஆகும். பொதுவாக குருவும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்க்கக்கூடாது. சமசப்தம் பார்த்துட்டா என்ன, வீட்டில் புருஷ முன்னாடி பிரச்சனை வரும். சரி, ஆண் பெண் இருபாலருக்கும் பிரச்சனை வரும். எதுக்கு நான் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தில் ஆணை பற்றி சொல்லணும்னா குருவை பற்றி தான் சொல்லணும், பெண்ணை பற்றி சொல்லணும்னா சுக்கிரனை பற்றி தான் சொல்லணும். ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னே நல்லா சொல்லிடுவேன். நான் தினமும் ஜாதகம் பார்க்குறேன். யூடியூப்பில் பலன் சொல்ல ஜோதிடர் நான் இல்லை, யூடியூப்லேயும் போடுறேன், தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்க்குறேன். 1000 கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சி 2 ஜாதகம் பார்ப்பேன், தனிப்பட்ட ஜாதகம். அந்த ஜாதகத்தை வந்து வாங்கினோடனே பார்த்துடலாம், குரு எப்படி இருக்காரோ அதை சொல்லிடலாம். அந்த ஜாதகன் இப்படி இருப்பான்னு மனசுக்குள்ள ஒரு ஐடியா வச்சுக்கிடுவேன். அதுக்கு பிறகு தான் நான் ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். அது மாதிரி ஒரு பெண் ஜாதகம்னா சுக்கிரனை பார்த்தோன்னே சொல்லிடலாம், இந்த பெண் இப்படி தான் இருப்பா அதுக்கு பிறகு மற்ற கிரகங்களை பார்த்து ப்ரிடிக்ஷன் கொடுப்போம். சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, குருவும் சுக்கிரனும் முக்கியமான கிரகங்கள். ஆணுக்கு குரு, பெண்ணுக்கு சுக்கிரன். அந்த 2 கிரகங்களுமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். இந்த குரு சுக்கிர இணை வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஓகே நேயர்களே, அதுபோக வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் அந்த பலன்களை சொல்லிடுறேன். பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும். சுக்கிரன் பொருள் சார்ந்த சுகத்தை கொடுப்பாரு, குரு வந்து அருளை கொடுப்பார். இவர் அருளாளர், அவர் பொருளாளர். அதனால் அருளும் பொருளும் சேர்ந்து இருக்கும். 2 இயற்கை சூப்பருங்களை வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறனால சுகப்படைவர்கள், வீடு, மனை, வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். விவசாய பழுது நல்லாயிருக்கும். விவசாய மண்டங்களும் நல்லாயிருக்கும். சரியா? குறிப்பாக நன்சை பயிர் வச்சுருக்கிறவங்க, பூந்தோட்டம் வச்சுருக்கிறவங்க, தேங்காய் தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். தேங்காய் தென்னந்தோப்புன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சரியா? பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மீன்பிடி பண்ணை தொழில், ஃபார்ம் ஒர்க் வச்சுருக்கிறவங்க, கோழி பண்ணை, இறால் பண்ணை வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10 கூடன்னு பார்க்கறதுனால தொழில் நல்லாயிருக்கும். அதுபோல் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தூர இடத்த அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரும். வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி, வாசனை திரவிய பொருட்கள். வெளிநாட்டுக்கு வந்து சில பேர் வந்து இந்த ஜவுளி, பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஜவுளி, கார்மெண்ட்ஸு, அதுபோக வந்து வாசனை திரவிய பொருட்கள், பெர்ஃப்யூமு, இப்படி நிறைய இருக்குது. மனித வாழ்க்கைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அடுத்து குரு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8, 10, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. தூரதேச அமைப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? வெளிநாட்டு தொடர்பில் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அருமையாக இருக்கும். சரியா? அதுபோக மேசராசியில் குரு திசை இப்போ நடக்கும். அசுபதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கும். ஒரு மத்தியம வயதில் நடக்கும். குரு திசையில் இப்போ சுக்கரை பற்றி நடக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். அதுபோக குரு சுக்கர சாரவானவங்க, சுக்கரன் குரு சாரவானவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். குரு வந்து மேசம், சிம்மம்,
தனுசில் இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான அமைப்பு. குரு மேசம் சிம்மம் தனுசில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேசம் வந்து ஸ்தான பலம் பெறுவார். சிம்மத்தில் அதிநட்பு. தனுசு வந்து மூலத்துறையோன வீடு. அதில் வந்து குரு சுக்கிரன் சாரத்தில் இருப்பார். மேசத்தில் பரணி நட்சத்திரத்தில் இருப்பார் உங்கள் ராசியிலேயே. சிம்மத்தில் வந்து பூரத்தில் நிற்பார். தனுசில் வந்து போராட்டத்தில் நிற்பார். இப்படி இருக்க பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இவ்வளோதாங்க. சரியா? கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. ஆனால் வெளியே தெரியாமல் இருக்கும். நல்லா இருக்கிறவங்களாம் ஜோசியம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த யூடியூப்பில் ராசி பலன்லாம் பார்க்க மாட்டாங்க. பாட்டு சொல்லி பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது தேவையே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பாங்க. சரியா நேரில்? இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் யார் பார்க்குறா? சாமானியப்பட்ட மக்கள். எதனாச்சும் நல்லது நடந்துடாதா, பிரச்சனை தீர்ந்துடாதா, இந்த ஆள் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்ப்பாங்க. ஆனால் வசதி வாய்ப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர்கள் வந்து இந்த யூடியூப்பில் இந்த ஜோதிட சேனல் பக்கமே வரமாட்டாங்க. அவங்களுக்குலாம் குரு வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். சுக்கிரன் சாரத்தில் வாங்கியிருப்பார். இல்லைன்னா சுக்கிரன் வீட்டில் குரு இருப்பார். ரிஷப துலாமத்தில் வந்து குரு இருப்பார். தனுசு மீனத்தில் வந்து சுக்கிரன் இருப்பார். தனுசு சுக்கிரன் நல்ல பலங்களை கொடுப்பாருங்க. தனுசில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். மீனத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் கோடீஸ்வரனாக இருப்பாங்க. ஏன்னா மீனத்தில் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடைவார். சரியா நேர்களே? இதெல்லாம் நல்ல அமைப்பு. என்னென்ன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறவங்களாம் வாழ்நாள் முழுக்க கஷ்டமே பட மாட்டாங்க. இதெல்லாம் உண்மை. சரி, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சும்மா ஜாதகத்தை பற்றி தெரியாமல் சும்மா இந்த யூடியூப்பில் காதில் வச்சு கேட்டேன், கண்ணில் வச்சு கேட்டேன், இதெல்லாம் வேஸ்ட்டு. உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்கள் ஜாதகம், லக்கணம், கிரக அமைப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ராசி பலன் கேட்கணும். ராசி பலன் கேட்குறது வந்து எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுறது. சரியா? இன்றைக்கி நாட்டில் எவ்வளவோ நடக்குது, மாற்றங்கள் நடக்குது. அந்த மாற்றங்கள்லாம் வந்து வேத ஜோதிடத்தின்படி தான் நடக்குது. தனி மனித ஜாதகத்தின்படி தான் நடக்குது. சரியா? திடீர்னு ஒருத்தர் முதலமைச்சராகிறார் தமிழ்நாட்டில். யாருமே எதிர்பார்க்கல. வருவார் நாங்கள் வந்துட்டார். வரப்போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க, வராமல் போயிட்டார். ஏன்? ஜாதக அமைப்பு. அவருக்கு அப்படி இருக்குது, இவருக்கு இப்படி இருக்குது. சரியா? அது உண்மைதான். நான் பொது ஜோதிடத்தில் இன்னும் தெளிவாக பேசுவேன். பட் சில நேரம் நான் அதை விட்டுருவேன். அது நமக்கு தேவையில்லை. இதுக்கு தனி மனிதனை துதி பாடணும், உள்ளதை சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சில இதெல்லாம் உள்ளே வரமாட்டேன். நான் நமக்கு எல்லாமே ஓரளவு ஆண்ட முன்னத்தில் அந்த அறிவும் அனுபவமும் இருக்குது. ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே வந்து வாய்ப்பாடுபடி தான் நடக்குது. வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாடுபடி தான் நடக்குது. மேசராசிக்கும் அப்படி தான் நடக்குது. மேசராசிக்கு இப்போ கிரக நிலையை எடுத்துட்டோம்னா இன்றைக்கி ராசியில் சந்திரன் இருக்கிறாரு. செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு. குருமங்கள யோகம் நல்லா இருக்குது. 11/6/2026 3 நாளைக்கு இருப்பார். அசுபனி பரணி கார்த்திகை இந்த 3 நாளுக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருப்பார். ஓரளவு சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க. உணர்ச்சிப்பட மாட்டீங்க, பதட்டப்பட மாட்டீங்க, எல்லா காரியத்தையும் நல்லா பண்ணுவீங்க. செவ்வாய் ராசியில் இருந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கனால ஓரளவு பேலன்ஸ் ஆயிரும். 7, 8 கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்க. கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கையில் மனைவி விட்டு அனுசரித்து போங்க. பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதான் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். இப்படி சுக்கிர வீட்டில் இருக்கிறனால ஓரளவு நல்லா தான் பேசுவீங்க. சில நேரம் கொஞ்சம் கோவப்படுவீங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் சுடு சொல்லுவீங்க. கவனமாக இருங்க. 3ஆம் இடத்துல புதன் சூப்பர் ஆட்சி பெற்று இருக்கிறார். கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கலைகள் நல்லா இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் நல்லா இருக்கும். பேசி பிழைக்கிறவங்க நல்லா இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். தம்பி அருமையாக இருப்பார். நல்லாயிருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன். 5ஆம் இடத்துல கேது வந்து 5ல் கேது இருக்குது, நல்லது இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் 5 கூடவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஆனி மாதத்துலேருந்து ஒரு நல்லாயிருக்கும். சரியா? ஆனி மாதத்துலேருந்து ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும். பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டமெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆனி மாதத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வையாசி 28 ஆயிடுச்சு. இதெல்லாம் சொல்லணும் ஒரு ஜோசியர்னா அந்த எல்லாம் சொல்லணும். 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் சொன்னால் தான் அது வாய்ப்பாடு கரெக்டாக வரும். ரைட்டு. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கிரகமலை யோகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 5ஆம் இடம் வரைக்கும் கிரகமலை யோகம் இருக்குது. ராகு எதுபடியில் எல்லா கிரகங்களும் இருக்குது. இப்போ காலசர்ப்ப தோஷம் தான். காலசர்ப்ப தோஷம் இருந்தாலுமே குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கனால ஓரளவு எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகுது. ஏன்னா ராகு கேதுபடியில் எல்லா கிரகங்களும் இருக்குது. கேதுபடியிலிருந்து ராகு வரைக்கும், கேது டு ராகு வரைக்கும் சந்திரன் உட்பட எல்லா கிரகங்களும் இருக்குது. சரியா? இந்நேரம் வந்து நீங்கள் வந்து சர்ப்ப விநாயகர் வழிபாடு பண்ணணும். சர்ப்ப விநாயகர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. அதுபோக வந்து துர்க்கைம்மன், காளியம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சரியா? இது வந்து சிறப்பு. ஏன்னா கேது ராகுபடியில் எல்லா கிரகங்களும் இருக்குது. இது வந்து இப்போ உள்ள கோச்சார அமைப்பு. நீங்கள் வந்து மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அசுபதி பரணி கார்த்திகை இதில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்கும். இப்போ இந்த குரு சுக்கிர இணை வந்து உங்களுக்கு எப்படி சார் பலன்கள் தரும் அப்படின்னாலும் வாகன யோகம் இருக்கும். சரியா? சொந்த பந்தத்தினால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அவங்களால ஒரு நல்ல உதவி இருக்கும். உயர்கல்வி படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. பால் பாக்கியம் இருக்கும். கால்நடை வச்சிருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். மில்க் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். தாய் வழி சிறப்புகள் இருக்கும். தாயார் நல்லபடியாக இருப்பாங்க. மேற்படிப்பு படித்தவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். கையில் காசுபட நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் நல்லபடியாக இருப்பாங்க. வளைஞ்சு வேலை வைப்பாங்க. நல்ல லாபம் இருக்கும். உயர்தரமான தொழில் செய்வர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க. வீடு, மனை, வண்டி வாகன யோகம் இருக்கும். கால்நடை சிறப்பு இருக்கும். சரியா? கால்நடை வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். நிறைய ஏற்கனவே சொன்னேன், பண்ணை வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும்.
அதுபோக வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களோட ஆலோசனை இந்த காலகட்டத்தில் நல்லா கிடைக்கும். சரியா, ஆலோசனை கிடைக்கும். அந்த ஆலோசனைப்படி நல்லபடியாக இருப்பீங்க. வாக்குத்திறனும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, வாக்குத்திறன் சொல்கிறது டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, ஜோதிடர் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதிரியும் நேரம் உங்களை பாராட்டுவார். உங்களுக்கு ஆகாதவன் எதிரின்னு அறிவிக்கப்பட்டவர் கூட உங்களை வந்து பாராட்டுவார். உங்களோட செயல்பாடு வந்து எதிரிக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். எதிரி கூட வந்து உங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கிடுவார். எதிரியால் கூட உங்களுக்கு அருமை புரிதல் கிடைக்கும். அதுபோல் சுக்கிரன் நல்ல ஒரு வசீகரத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு தோற்றத்தை கொடுப்பாரு. ஆள் பகட்டாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. சரியா, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கொலுசு, நகை, நாட்டையெல்லாம் வாங்கி போடுவீங்க. இந்நேரம் தங்க விலை, வெள்ளி விலையெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டே வருது. வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி போடுங்க. சரியா, இந்நேரம் நகை நட்டு விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டு இருக்குது. நல்லபடியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மனம் இருந்துச்சுன்னா வீடு வாங்கலாம். வீடு மாற்றுறவங்க நேரம் வீடெல்லாம் மாற்றலாம். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, சிற்றுண்டி வச்சுருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். புத்தகம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். லைப்ரரியில் வேலை பார்க்குறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, புத்தகம் வச்சுருக்கிறவங்க, புக்கிங் ஸ்டோர், புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இப்படி பலதரப்பட்ட பலன்கள் வந்து மேசராசிக்கு இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலையெல்லாம் அடுத்தடுத்து நல்லா இருக்குது. ஜூன் 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போய் சுக்கிர வீட்டுக்கு போயிடுவார். ஓரளவுக்கு பரவாயில்ல, ராசியிலேருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்தாலும் சனி பகவான் பார்வைக்கு வருவார். ஸோ ராசிநாதன் இன்னும் அடுத்து வருகின்ற ஒரு 45 நாளுக்கு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முருகப்பெருமான் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. அதுபோக இப்போ ராசியில் 4ஆம் இடத்துல சுக்கிர இணைவு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து குருதிசை சுக்கிரபுத்தி நடக்கும். பொதுவாக குருதிசை சுக்கிரபுத்தி நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணணும். உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து மேசம், விருச்சிகம், சிம்மம், மகம், கடகம் இங்கே செவ்வாய் இருக்கிறவங்க, செவ்வாய் வந்து மேசம், விருச்சிகம், சிம்மம், மகம், கடகம் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க வந்து பார்த்தர் சாரதியை கும்பிடணும். திருவேலிக்கணியில் இருக்கிறதுல பார்த்த சாரதி அவரை கும்பிடணும். பார்த்த சாரதினா என்ன? மகாபாரபுரத்தில் அர்ஜுனனுக்கு வந்து கீத உபதேசம் பண்ணுறவர் பார்த்த சாரதி. வண்டி ஓட்டுற மாதிரி இருப்பார். அர்ஜுனனை வச்சு ரதம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. பார்த்த சாரதி படத்தை வச்சு கும்பிடணும். அதை உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணணும். செவ்வாய் வந்து மேசம், விருச்சிகம், சிம்மம், மகரம், கடகம் இந்த 5 வீட்டில் செவ்வாய் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்த சாரி வழிபாடு பண்ணிங்கன்னா மிக நல்லாயிருக்கும். அதுபோக மற்ற இடத்துல செவ்வாய் இருக்க பிறந்தவங்க வந்து பாலகிருஷ்ணனை கும்பிடணும். பாலகிருஷ்ணன் யார்? வெண்ணெய் கண்ணன். கண்ணன் வந்து வெண்ணெயை எடுத்து திம்பார். பானையில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து திம்பார். அவர் பேர் பாலகிருஷ்ணன். இந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. சரியா, பார்த்த சாதி படம் வேணுங்கிறவங்க, பாலகிருஷ்ணன் படம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். 8807457629 இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். இந்த படத்தை நீங்கள் கும்பிடலாம். இப்போ வந்து குருதிசை நடக்கிறவங்க கும்பிடலாம். இந்த 2 ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். அந்த 2 ஃபோட்டோ வந்து பிரித்து சொல்லியிருக்கேன் நான். அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் அதை பிரிச்சுக்கணும். அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மேசம், விருச்சிகம், சிம்மம், மகரம், கடகம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்த சாரதியை வச்சு கும்பிடணும். மற்ற இடத்துல செவ்வாய் இருக்க பிறந்தவங்க வந்து பாலகிருஷ்ணன் வெண்ணெய் கண்ணனை வச்சு கும்பிடணும். சரியா, இந்த படம் வேணுங்கிறவங்க, இமேஜ் வேணுங்கிற என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருக்குங்க. மேசராசிக்கு நல்லா இருக்குது. எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, புதன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிகச்சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. சரியா, 3ஆம் இடத்துல புதன் இருக்குது. ஆள் நல்லா இருக்கும். ஆயக்கெல்லாம் 64 நல்லா இருப்பீங்க. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தகப்பன் வழி உறவு, போக்குவரத்து நல்லா இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாள் கோயில் கிடைக்கிற போயிட்டு வாங்க. கண்ணன் படத்தை கும்பிடுதான் அது ஒன்று தான். கண்ணன், கிருஷ்ணன் 2 பேருமே பெருமாளுடைய அவதாரம் தான். 9ஆவது அவதாரம். சரியா, ஸோ மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தான் கண்ணன். கொஞ்சம் வயசில் கண்ணன், பெரிய ஆளானோடனே கிருஷ்ணன். ஸோ அந்த பார்த்த சாரதியும் அந்த பாலகிருஷ்ண படத்தையும் வச்சு கும்பிடுங்க. மிக சிறப்பாக இருக்கும். புதனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. இனி சொல்லி அடிப்பதில் கில்லியாக இருப்பீங்க. பிரச்சனையெல்லாம் தீரும். இந்த 7 சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். அதனால் பெருசாக எதுவும் கவலைப்படாதீங்க. ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அதுக்கு உண்டான கட்டணம் என்னென்னு சொல்லி நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்லுவேன். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, ஜோதிட சந்தேகங்கள், உங்கள் தனிப்பட்ட ஜாதக சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பொது ஜோதிடத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். நீங்கள் ரேண்டமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். என்னுடைய கருத்துக்கு வரணும் அது. சரி, என்னுடைய நாலேஜுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். நல்லாயிருக்கும். மேசராசி நேயர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் பரணி, அசுபதி, கார்த்திகை நட்சத்திர நேயர்களுக்கு பரணி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க. பரணி நட்சத்திரநாதன் சூப்பராக இருக்கிறார் இப்போ. சரியா, சுக்கிரன் உச்ச வீட்டில் இருக்கிறார். உச்ச குருவோட சேர்ந்துருக்கனால பரணி நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். 3 நட்சத்திர நேயர்களுக்கும்
எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.